50 இல்லைங்களா? ஆமாம் மேம். 50 வயசு. இது இப்போ இந்த மூச்சு வாங்குற தொந்தரவு இப்போ ஆரம்பிச்சிருக்கா இல்ல ரொம்ப நாளாவே இருக்குதாம்மா உங்களுக்கு? இல்லைங்க சார், இப்போ ஒரு 1 இயர் 2 இயர் அப்படி அந்த மாதிரி தான் சார். 2 வருஷமா இருக்கு. நடந்தா மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார். நடந்தா மட்டும்தான் இருக்கு. வேற தூசி புகையில போனாலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அலர்ஜி சம்பந்தமா அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க பிரச்சனை? சார், அது வந்து தும்மல் வருதுங்க சார், டஸ்ட் அலர்ஜி இருக்கு. தும்மல் இருக்கு இல்லையா? ஆமாம் ஓகே. ஆமாங்க சார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் இது வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். மூக்கில் அலர்ஜி இருக்குது ஏற்கனவே. முறைப்படி அவங்க வந்து அந்த டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். எக்ஸ்ரே எடுக்கலாம். எக்ஸ்ரே எடுத்து மற்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். கூடவே டயபெட்டிஸ் இவங்க வயசுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே வந்துருச்சுனாலே நம்ம வந்து டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்தாலும் மூச்சு வாங்குற பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். ஸோ அதையும் நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கும். ஸோ சில பிளட் டெஸ்ட்டு, ஒரு பிளட் ப்ரெஷர் செக்கப்பு, ரெகுலர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் நிறைய பேர் வந்து இப்போ 40 வயதை கடந்துட்டாலே வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ரெகுலராக பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இது பண்ணிட்டு கொஞ்சம் மற்ற பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து மேற்கொள்ளலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. வணக்கம்மா. சார் குட் மார்னிங் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு நிமோனியா ஃபீவர் வந்து 2 லங்ஸ்மே நல்ல பாதிச்சிச்சு சார். சரிங்கம்மா. அது வந்து இப்போ என்னன்னா அது 6 மாதத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இன்னுமே என்னால் குனிய முடியல, நிமிர முடியல, நடந்தாலும் ரொம்ப இலக்கியது. அது சரியாகும் அப்படின்னாங்க. ஆனால் இன்னும் 6 மந்த்ஸ் ஆச்சு, எனக்கு இன்னுமே ரெக்கவரி ஆகலை சார். உங்களுக்கு நிமோனியா வந்தது 2 மாசம் முன்னாடியா? நிமோனியா வந்தது எப்போம்மா உங்களுக்கு? 2 மாசம் முன்னாடி? இல்ல சார், 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி. 6 மந்த்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் நிமோனியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ அப்லாம் பண்ணி எக்ஸ்ரே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா? அந்நேரமே எல்லா லங்ஸும் போய் ஆக்சிஜன் லெவலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் 10 மீட்டர்ஸ்ல எனக்கு வந்து 70 78 தான் எனக்கு இருந்துச்சு ஆக்சிஜன் லெவலே. இன்னும் ஆக்சிஜன் எடுத்துட்டு இருக்கீங்களாமா? இல்ல சார், இப்போ ஆக்சிஜன் எடுக்கல. நான் எவ்வளவு நடக்கிறீங்க? உட்கார்ந்துருந்தேன்னா ஒன்றும் செய்ய மாட்டேங்குது சார். மற்றபடி என்னால நடக்க முடியல, குனிய முடியல. உங்க வயது என்னம்மா? உங்க வயது என்னம்மா? எனக்கு 38 வயசு ஆகுது சார். 38ஆ? ஆமா சார். சரிம்மா. உங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கா எதுவும்? அப்படின்னா எந்த ப்ராப்ளம்? ஜாயிண்ட் காலையில எழுந்திருக்கும் போது ஸ்டிஃப் ஆயிக்கும், கப்பெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாம அந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. வாயில புண்ணு வர்றது? அப்படிலாம் கிடையாது சார். சன்லைட்ல போனீங்கன்னா ஸ்கின் கலர் மாறிடுமா? என்ன சார்? சன்லைட்ல போனீங்கன்னா ஸ்கின் கலர் மாறிடுமா? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, மத்த எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. சரிம்மா. என்ன சொல்றாங்கன்னா போக போக சரியாகும் அப்படிங்கறாங்க. சரிங்கம்மா. ஆனா எனக்கு இன்னும் 6 மாசம் ஆச்சு. என்னால இன்னுமே நார்மலான ஒரு இது இல்ல. படி ஏற முடியல, குனிய முடியல, எதுவுமே என்னால நார்மலா செய்யவே முடியல. சரிம்மா. நீங்க வந்து ரெகுலராகவே எல்லா டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பிரச்சனை கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. நீங்க வந்து டெஃபினட்டா ஒரு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கம்ப்ளீட் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட மூச்சுக்குழா மட்டும் இல்லாம அந்த பலூன் மாதிரி இருக்கிற அந்த அல்வியோலை அந்த ஸ்ட்ரக்சரையும் டெஸ்ட் பண்றதுக்குள்ள டெஸ்ட் எல்லாமே அதுல பண்ணுவாங்க. அது தவிர உங்க ஹார்ட்டையும் செக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ஒரு தரோ பல்மனாலஜி ஒர்க்அப் பண்ண வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் சென்னை வில்லிவாக்கல்லேருந்து கால் பண்ணுறேன். பிரபு சார் என் பேர். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்க பிரபு. சார் சொல்லுங்க பிரபு. சார் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு 4 இயர்ஸாக வந்துட்டு டஸ்ட்டு பட்டால வந்து ரொம்ப அலர்ஜியாக தும்பலாக வருது. சரிங்க. மூக்குலேருந்து ஒரே தண்ணியாக வருது, கண் எரிச்சலாக இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கு மூச்சு கஷ்டம் எதுவும் இருக்கா? மூச்சு ப்ராப்ளம்லாம் இல்லை. மூச்சு ப்ராப்ளம் இல்லை, இருமல் கிடையாது? இரும்பல் வந்து எப்பயாவது ஒரு தடவை வரும். லைட்டாக அந்த ஊதுவத்தி ஸ்மெல் வந்தாலும் மூக்கு ரொம்ப நம்பிக்கை ஆரம்பிச்சது. ஓகே. தண்ணியாக கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. ரொம்ப வாரத்தில் எத்தனை நாள் உங்களுக்கு இந்த மாதிரி மூக்கில் தண்ணி கொட்டுறது, தும்மல் வரும்? ஒரு 2 டேஸ் வந்துடும் சார். 2 டேஸ் அது வரும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை பாதிக்குதா? வேலையை பாதிக்கிற அளவுக்கு வருதா? ஆமாம் சார், என்னால் வந்து எந்த வேலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படியே அந்த மூக்கு வந்து அவ்வளோ ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே. இது உங்களுக்கு வந்து மூக்கில் இருக்கிற அலர்ஜி தான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஆஸ்துமா எவ்வளோ காமனோ அதே மாதிரி இதுவும் காமன். இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் இஎன்டி செக்அப் கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு வந்து மூக்கில் அந்த போகிற பாதையை வந்து தடிப்பாயிட்டு பாலிப் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரலாம். அதனால இஎன்டி செக்அப் பண்ணிட்டு அவங்க ரெகுலராகவே அந்த நேசல் ஸ்ப்ரே, அது தவிர அதுக்கான மாத்திரைங்க இருக்குது, அதை ரெகுலராக எடுத்துட்டு அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், இந்த அலர்ஜி திருப்பி அகைன் நிறைய காலர்ஸ் வந்து அலர்ஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த லங் அலர்ஜி வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் டாக்டர்?
லங் அலர்ஜி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மூச்சு அடைக்கிற மாதிரி, அதாவது செஸ்ட் டைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அடைப்பு தெரியும் சில பேருக்கு. பெரும்பாலானவங்களுக்கு வந்து வீசிங் வரும், வீசிங் சவுண்ட், அந்த விசிலிங் சவுண்டோட அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க. இது வந்து அந்த டஸ்ட் எக்ஸ்போஷரோட அசோசியேட்டடாக தான் வரும். இது டஸ்ட் மட்டும் இல்லை, டஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சீசனல் சேஞ்ச், அதாவது இப்போ வந்து ஒரு மேகமூட்டமாக இருக்கிற டைமில் இந்த ஓசோன் வந்து நிறையா இருக்கும் காற்றுல அந்த டைமு. அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க பெட் அனிமல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்கன்னா அதோட அந்த ஃபரில் இருக்கிற அந்த ஆன்டிஜென்ஸு, அதே மாதிரி காக்ரோச்சஸ், வீட்டுக்குள்ளே நிறைய காக்ரோச்சஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து ஷெட் ஆகிற அந்த செல்ஸு, இதெல்லாம் அவங்க சுவாசம் பண்ணும்போது அதிகமாக வரலாம். இது தவிர வந்து இமோஷனல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அழும்போது, சிரிக்கும் போது, டிவியில் ஜோக் பார்த்துட்டு சிரிக்கும் போது கூட நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஸ்துமா அட்டாக் அதிகமாகும். அதே மாதிரி சில மாத்திரைகள், ஆஸ்பிரின், அதே மாதிரி வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த மாத்திரைங்கள்லாம் எடுத்தோன்னா கூட இந்த வீசிங் வந்து அதிகமாகலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபுட் ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்பவே இருக்கும். இதில் வந்து ஃபுட்டு வந்து நிறைய இதை காரணமாக வச்சுட்டு நிறைய ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த சில் ஐட்டம்ஸ் டெஃபினட்டாக ட்ரிகர் பண்ணலாம், இந்த ஐஸ்கிரீம், கூல் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி இது. அது தவிர வந்து இப்போ நிறைய பேக்டு ஃபுட்ஸ் வந்துருச்சு. அந்த பேக்டு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க, அதாவது மெட்டாபைசல்ஃபேட், அதுக்கப்புறம் வந்து இந்த பென்சோயேட், சிட்ரேட், இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் இந்த ஆஸ்மா வந்து ட்ரிகர் ஆகலாம். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். குளத்திலிருந்து பேசுறேங்க. டாக்டர் கிட்ட கேட்கணும் சார். டாக்டர் கிட்ட கேள்விகளை கேளுங்கம்மா. சரிங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சொல்லுங்க சார், எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஒரு மாசம் தொடர் இருமலா இருக்குங்க சார். அது ஒரு நுரையீரல் டாக்டர்டையும் பார்த்தோங்க சார். பார்த்ததுக்கு இந்த இன்ஹேலர் மாதிரி கொடுத்தாங்க, ஏதாவது டெஸ்ட் எடுத்துட்டு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இருமல் தொடர்ந்து வரப்ப ஒரு மாதிரி காசு அப்படி தொண்டைக்கிட்ட அடைச்சிக்கிட்ட மாதிரி கர்ன்னு சவுண்டு கேக்குதுங்க சார். அவருக்கு இருமல் வந்து இப்போ ஒரு மாசமா தான் இருக்கா? ஆமாங்க சார், இப்போ ஒரு 1.5 மாசமா இருக்கு. சளியோட கூடிய இருமலாமா? சளி வருது. சளி வந்து அப்படியே ரொம்ப இல்லைங்க சார், அப்படியே உறைஞ்ச மாதிரி இருக்குங்க சார். பசி எல்லாம் நல்லா எடுக்குதாமா, இல்ல பசி குறைஞ்சிருக்கா அவருக்கு? பசியெல்லாம் நார்மலா இருக்காங்க. நார்மலா இருக்கு. வெயிட் எதுவும் குறைஞ்சிருக்காரா? இல்லைங்க சார். ஜுரம் எல்லாம் கிடையாதாமா? அதெல்லாம் இல்லைங்க சார். ஜுரம் கிடையாது. சளியோட கலர் வந்து மஞ்சளா பச்சையா அது மாதிரி வருதா? மஞ்சளா இருந்துச்சு சார். மஞ்சளா முதல்ல கொஞ்சம் லேசா பச்சை இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் மஞ்சளா இருந்துச்சு மாதிரி இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உறைஞ்ச மாதிரி இருக்கு சார். சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் ஒரு மாசமா இந்த இருமல் இருந்துட்டு இருக்கிறனால இதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பா. நுரையீரலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும். சில டைம் வந்து டிபி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரலாம். ஆனால் அவருக்கு பசி இல்லாமல் இல்லை வெயிட் குறையிறது அது மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. இருந்தால் கூட சில டைம் நம்ம ஊரில் வந்து டிபி வந்து எந்த மாதிரி வேணால் வரலாம். ஸோ அதனால் அவரை வந்து எக்ஸ்ரே எடுத்துக்க சொல்லுங்கள். அது தவிர வந்து நீங்கள் வந்து அந்த சளியில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறதுக்கான ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் அதுவும் ட்ரை பண்ணலாம். அது தவிர சுவாச குழாயை விரிவுபடுத்துகிற மருந்து இருக்குது, பிராங்கோ டைலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்ஹேலர் ஃபார்ம்லேயும் இருக்குது, சிரப் ஃபார்ம்லேயும் இருக்குது. அதை கொஞ்ச நாள் எடுத்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான காஃப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது இருக்கலாம். அதனால் அது வந்து கொஞ்சம் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஓகே டாக்டர், இந்த ஸ்னோரிங்லாம் உருவாகுதுல்ல டாக்டர், இந்த ஸ்னோரிங்லாம் அதிகமாக பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கும் இந்த லங் சம்மந்தப்பட்ட டிசீஸ்க்கும் இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்னோரிங், இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நைட்டில் அந்த பர்த்தில் தூங்கிட்டு இருக்கிறவங்களில் ஒரு 10% பேராது வந்து நல்லா ஸ்னோர் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்களோட தூக்கமும் பாதிக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம். மற்றவங்க தூக்கம் பாதிக்குதுங்கிறத தவிர அவங்களுக்கு ஏன் ஸ்னோரிங் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொண்டை பகுதியில் வந்து இருக்கிற தசை அது வந்து விலகி வழி விடணும். நைட்டு வந்து தூங்கும்போது அது விலகி வழி விடணும் நம்ம சுவாசம் போகிறதுக்காக. அது சரியானபடி விலகி வழி விடாமல் இருக்கும் சில பேருக்கு பை பர்த். சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த சின் வந்து உள்ளே போயிருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்கலாம். அதே மாதிரி நோஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். இதனால இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் வர்றனால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்னோரிங் வரும். ஆனால் நான் சொன்னது இந்த காமனாக இருக்கிறது வந்து இந்த தொண்டை பகுதியில் இருக்கிற அந்த தசை வந்து வீக்காக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்னோரிங் வருது. இந்த ஸ்னோரிங்னால அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா,
அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது நைட்டில் அடைப்பட்டு அவங்க தூங்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு பிரச்சனை. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியான தூக்கம் இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு. எப்படி ஒரு நைட் டியூட்டி, அவங்க வந்து ஒரு வாழ்நாள் முழுக்க நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி தான். எப்படி ஒரு நைட் டியூட்டி பார்க்கும்போது ஒருத்தங்க வந்து தூங்க முடியறது இல்லையோ, அதே மாதிரி இவங்க முழிச்சு தூங்குவாங்க. ஸோ பகலில் எங்கே உட்காந்தாலும் தூங்கிடுவாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதில் கூட வேலை நேரத்தில் கூட அவங்க வந்து தூங்கிடுவாங்க, உடனே தூங்கி போயிடுவாங்க. ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது. இது தவிர அவங்க வந்து பிபி வர்றதுக்கான சாத்தியம் ரொம்ப இவங்களுக்கு கண்டிப்பாக பிபி வந்துடும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு, அதாவது அந்த ஒரு கை ஒரு கால் வராமல் ஹெமிப்ளீஜியா அட்டாக், அந்த பேரலிட்டிக் அட்டாக் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துவிடும். ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி தொடர்ந்து பேசுவோம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஐஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு காலர் சொல்லியிருந்தாரு. ஓகே, இந்த ஐஎல்டின்னா என்ன அர்த்தம் டாக்டர்? அதாவது ஐஎல்டி அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம லங்ஸில் வந்து 2 பாகம் இருக்குது. ஒன்று வந்து மூச்சுக்குழாய் பிரிஞ்சு ஒரு மரத்தோட கிளை மாதிரி பிரிஞ்சு போகுது. அது வந்து ஏரை கண்டக்ட் பண்ணுது. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பலூன் மாதிரி ஒரு சின்ன பலூன்ஸ் விரிஞ்சு அது சுருங்குது. ஸோ அது வந்து ஒரு மில்லியன்ஸில் இருக்குது நம்ம லங்ஸில் வந்து. ஸோ இது வந்து ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஆக்சிஜன் வந்து உடம்புக்குள்ளே போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. அதே இது அந்த மூச்சு குழாயோட பிரச்சனைகள் அதெல்லாம் தான் அந்த ஆஸ்துமா, சிஓபிடி இதெல்லாம். இந்த ஐஎல்டி அப்படிங்கிறது இந்த பலூன் மாதிரியான குட்டி இருக்கிற அந்த பபுள்ஸ், அந்த இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு பிரச்சனை. இதில் வந்து ஐஎல்டி வந்து காரணம் இல்லாமல் வர்றதும் இருக்குது, காரணத்தோடு வர்றதும் இருக்குது. இது வந்து இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், அதாவது ஆல்வியோலர் இன்டர்ஸ்டிஷியம். அந்த இன்டர்ஸ்டிஷியம் அப்படிங்கிறனால அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இது வந்து இந்த பலூன் மாதிரியாக விரிகிற போர்ஷன் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் 1/60th திக்னஸ் தான் இருக்கும். அவ்வளோ தின் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அதில் வந்து ஈஸியாக அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து ஈஸியாக உள்ள என்டர் பண்ண முடியும். இந்த போர்ஷன் வந்து திக் ஆகிடுது. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் திக்னஸ்க்கு வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னதான் நம்ம காற்றை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கூட உள்ளே வந்து அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காமல் போயிடும். அப்போ உடம்புல வந்து ஆக்சிஜன் கம்மியாயிட்டு இவங்க வந்து மூச்சு கஷ்டத்தினால அப்போ என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகிடும். உடம்புல ஆக்சிஜன் கம்மியாகும்போது நம்ம டிமாண்ட் அதிகமாகும்போது அவங்க அதிகமான ப்ரீதிங் எடுக்க வேண்டியிருக்கும் அதை மேக்கப் பண்ணுறதுக்காக. எவ்வளவு தூரத்துக்கு அந்த இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு. இப்போ அந்த லங்ஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படலாம், அந்த அளவுக்கு கூட போகலாம். இது வந்து காரணம் இல்லாமல் இடியோபத்திக்குன்னு சொல்லுவோம், காரணம் இல்லாமல் வரக்கூடியது இருக்குது. இந்த முட்டுத்தசை ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்இ, அந்த மாதிரி இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு எதிராகவே வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இதில் வந்து அந்த ஆன்டிஜென்ஸ் வந்து ஷேரிங்காக இருக்கும். இப்போ வந்து ஜாயிண்டில் இருக்கிறது, கண்ணில் இருக்கிறது, வாயில் உள்ள மியூக்கோசா அந்த இதில் இருக்கிற ஆன்டிஜென்ஸு, அதே மாதிரி லங்ஸில் உள்ள ஆன்டிஜென்ஸு, இதெல்லாம் காமன் ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு அகேன்ஸ்டாக நமக்கு வந்து உடம்பு எதிர்ப்பு சக்தி காட்டும் போது அந்த இடத்துல அந்த வீக்கம், ஒரு முட்டு வீக்கம் எப்படி வருதோ அதே மாதிரி லங்ஸ்லையும் அந்த ஆல்வியோலையில் ஒரு வீக்கம் உண்டாகும். அப்போ இந்த வீக்கம் வந்து அது வந்து ஸ்காராக மாறும், அதாவது ஒரு வடுவாக மாறி அது வந்து நாளடைவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குறது. அப்போது இது வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் உண்டு பண்ணலாம். ஸோ இதுதான் ஐஎல்டியோட முக்கியமான. ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்து. ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், நான் மாலத்தி ஒசூர்லேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க மாலத்தி. சரிங்க சார். சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எனக்கு வந்து லங்ல வந்து ஃபைப்ரோசிஸ் இருக்கு. 2 லங்குமே வந்து ரைட் ஹேண்ட் பக்கம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் கொஞ்சம் சப்டில் பேரா ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா, முன்னாடி உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் வந்திருக்காமா? அப்படின்னா எந்த டிபி எதுவுமே இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்ல. ஓகேம்மா, உங்க வயசு எவ்வளவுமா? சார் இப்போ எனக்கு 38 ஆகுதுங்க சார். சரிங்கம்மா, சரி. உங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்காமா? ஜாயிண்ட் ஸ்கின் ஜாயிண்ட் ப்ராப்ளம் எதுவும் இருக்குங்களா? ஆமா சார், எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் லெக் ஃபுல்லாவே அப்படியே இடுப்புல இருந்து ஃபுல் வலி, எப்பவுமே வலிச்சுட்டே இருக்கு, அப்படி ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு சார், என்னால தாங்கவே முடியாது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்காமா உங்களுக்கு? வெயில் எல்லாம் போனீங்கன்னா தோல் உடனே கருத்து போற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார், அந்த மாதிரி ஸ்கின்ல எல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. நடந்தா மூச்சு வாங்குற தொந்தரவு இருக்காமா?
அது மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்குதுங்க சார். மாடிப்படி ஏறினா வாங்குது, ஆனா ஃபிளாட்டா நடந்தா 1 கிலோமீட்டருக்கு மேல நடந்துடுவீங்களா? நடந்துருவேன் சார். சரிம்மா. உங்களுக்கு வந்து இருமல் வரது உண்டா? ட்ரை காஃப் அந்த மாதிரி வறட்டு இருமல்? சார் 2009, 10ல அந்த மாதிரி இருமல் இருந்ததுங்க சார். இப்போலாம் ஆனா இருமல்லாம் எதுவும் இல்லைங்க சார். ஓகே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இவாலுவேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிடி ஸ்கேன் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நுரையீரலில் வந்து நான் இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஐஎல்டி பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஐஎல்டியாக இருக்கிற ஐஎல்டி இந்த வயசில் ஆரம்பிக்கிறது வந்து சில காரணங்களால் ஆரம்பிக்கலாம். இந்த முட்டுத்தசை ப்ராப்ளம்னால, அதாவது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்இ இந்த பிரச்சனைகள் நான் சொன்னது போல் அதனால் ஆரம்பிக்கலாம். அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு ருமட்டாலஜி ஒர்க்கப்பும் பண்ண வேண்டியிருந்தாலும் வேண்டியிருக்கும். அது ப்ளஸ் எக்ஸ்ரேல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சிடி ஸ்கேன், ஃபர்தராக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளீட் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் அதுவும் பண்ண வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து லீலா பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். எனக்கு வந்து கோல்டு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தும்மல் வந்துட்டே இருக்கு டாக்டர். அந்த தும்மல் வரும்போது ஏதோ ஒரு எல்லோ கலர்ல பபிள்ஸ் மாதிரி காரும் போதும் அந்த சளி துப்பும் போதும் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா என்னன்னா எனக்கு வந்து டைஜஷனே அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலே வந்து அந்த ஈனோ இல்ல டைஜன் மாதிரி ஒரு டேப்லெட் சாப்பிட்டாதான் என்னால சஃபிஷியண்டா தூங்க முடியுது. இல்லைன்னா தொண்டை அப்படியே எரிச்சல் வருது. நைட்ல படுத்திருக்கும் போது உங்களுக்கு இருமல் அதிகமா வருதா? என்ன சார்? நைட்டு படுத்து தூங்கும் போது இருமல் வந்துடுதா நடுவுல? சார் தண்ணியில எல்லாம் கை வச்சா மட்டும்தான் சார் தும்மல் வருது. தும்மல்? ஓகே. ஆமா சார். தும்மல் தவிர இருமலும் வருதாமா உங்களுக்கு? ஆமா சார், இருமலும் வருது. ஆமா சார். இருமல், மூச்சு கஷ்டம் உண்டாமா உங்களுக்கு? மூச்சு கஷ்டம் ஒன்றும் இல்ல சார். ஆனா நடக்கும் போதும் கையெல்லாம் அப்படியே மறுத்த மாதிரி வீங்கி போன மாதிரி ஆயிடுது. நல்லா நடப்பீங்களா? டெய்லி வாக்கிங் போவீங்களா? அந்த அளவுக்கு இல்ல சார், வீட்டு வேலையோட சரி. சரிம்மா. உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறு எவ்வளவு நாளா இருக்கு? அந்த எரிச்சல் வர்றது, சரியா சாப்பாடு? அது வந்து மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாதான் சார் அது போல தெரியுது. மற்றபடி என்னன்னா நார்மலா தான் சார் இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து அந்த மூக்கில் அலர்ஜி இருக்கு. ஸோ மூக்கில் உள்ள அலர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து எவ்வளவு தீவிரமா இருக்கு, பாதிக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சில பேருக்கு ரொம்பவே நடுவில் வந்துச்சு அப்படின்னா அந்த இதற்கான செட்ரிசின் அப்படின்லாம் சொல்லி ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரைங்க இருக்கு. அந்த மாத்திரைங்களை அப்பப்போ போட்டுக்கலாம். அப்படி இல்லாம ரொம்ப தொடர்ச்சியா இருக்கு, இல்ல நம்ம வேலையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த நேசல் ஸ்ப்ரே, அந்த மூக்கில் நேராக படிகிற மருந்துகளை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிட்ற பொருள் வந்து மேலே எதுக்களிக்கிறது. ஸோ எதுக்களிச்சு ஒரு பர்னிங் சென்சேஷன் கிரியேட் பண்ணும், ஹார்ட் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை வரும்போதும் இருமல் வரலாம், இருமல் மூச்சு கஷ்டம் வரலாம். அப்போ அதை வந்து கொஞ்சம் அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி அவங்க எண்டோஸ்கோப் ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்கனாலும் அதையும் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த பிரச்சனைக்கும் இருமலுக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகேங்க சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. சார் எனக்கு இன்னும் 13 வருஷத்துக்கு முன்னாடி டிவி இருந்ததுங்க சார். சரிம்மா. அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு கியூர் பண்ணியாச்சுங்க சார். சரிங்கம்மா. ஆனா இப்போ இந்த ஒரு வருஷமா பிளட் வந்துட்டே இருக்குங்க சார். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா இருமும் போது பிளட் வருது. இப்போ உங்களுக்கு பசியெல்லாம் நல்லா இருக்கா? பசி, வெயிட் குறையிறது அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சுங்க சார். எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து இப்போ இந்த ரத்தம் வர சரிங்கம்மா. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துங்க சார். சரிங்கம்மா. அதுல நுரையீரல்ல பிளட் தேங்கி நிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நுரையீரல்ல பிளட் தேங்கி. சரிங்கம்மா. ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் உங்கள் எக்ஸ்ரே இதெல்லாம் பார்க்காம தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரத்தம் வரக்கூடியது, இருமுனா ரத்தம் வரக்கூடியது வந்து முன்னாடி ஏற்பட்ட அந்த டிபியோட விளைவாக இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆறுன வடு, அதே மாதிரி ஒரு கேவிட்டி, அதே மாதிரி உள்ள ஒரு ஃபங்கஸ் க்ரோத்தும் வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியாக ரத்தம் வரலாம். இது வந்து ரத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக வருது, அடிக்கடி வருது, கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தாக இது ஆயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதிகமான அளவு ரத்தம் வரும்போது
வரும்போது இதை வந்து இந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணுறதுக்கு bronchial artery embolization அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். இது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இது வந்து ஜாஸ்தி ரத்தம் வரும்போது ஒரு நேரம் போல் இருக்காது. இது வந்து ஒரு ஆஸ்பிக்சியேஷன் மாதிரி ஒரு சடனாக ஒரு 500 mlலாம் வந்துச்சுன்னா ஒரு நுரையீரலில் வந்து அடைப்பு ஏற்பட்டுடலாம். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நுரையீரல் மருத்துவரை பார்க்கணும். பார்த்து அது வந்து அந்த bronchial artery embolization பண்ணலாமா, இல்லை ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இருந்ததுன்னா அந்த பகுதியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பற்றி அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக டெசிஷன் எடுக்கணுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் பெங்களூர் பேசுகிறோம். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. ப்ரீத்திங் ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா அதான் நம்மளுக்கு எனக்கு தெரிறதில்ல, பட் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க சரிங்க. என்ன மூச்சு இப்படி வாங்குதுன்னுவாங்க. உங்களுக்கான மூச்சு வாங்குறது தெரியல. பட் எனக்கு அந்த தெரிறதில்ல சார். நைட்ல கொரட்டை விடுவீங்களா? ரொம்ப நைட்ல கொரட்டை விடுறது உண்டா? கொரட்டை வரேன்னு சொல்லுவாங்க சார். ரொம்ப கொரட்டை விடுறீங்க. வெயிட் ஜாஸ்தி இருப்பீங்களா? இல்ல சார், ஆக்சுவலி நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஓகே ஓகே. வெயிட் அவ்வளோவா இல்ல, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பகல்ல இருக்கேன். ஓகே. பகல்ல உட்காந்துட்டே தூங்குறீங்களா? ரொம்ப உட்காந்து அந்த டயர்னஸ் ரொம்ப டயர்னஸா இருக்கும் சார், அவ்வளோதான். ஓ, டயர்ட்னஸ் இருக்கும். டே டைம்ல டயர்ட்னஸ் இருக்கும். பிளட் பிரஷர் இருக்குங்களா உங்களுக்கு? பிபி இல்ல சார், சுகர் டயபெட்டிக். பிபி இல்ல உங்களுக்கு? ஆமா. ஓகே ஓகே. வேற மூக்கடைப்பு இருக்குங்களா? மூக்கடைப்புல அந்த மாதிரில ஒண்ணு இல்ல சார். அந்த மாதிரி இல்ல. ஏன்னா நீங்க உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அதை பத்தி ரொம்ப பெருசா பாதர் பண்ண தேவையில்லை. மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நுரையீரல் மருத்துவரை பார்த்துட்டோ இல்ல ஒரு பொது மருத்துவரை பார்த்தோ நீங்க வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார், நாங்கள் சென்னையில இருந்து பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார், எனக்கு எப்பவுமே இரும்பல் வந்துட்டே இருக்கு சார். குழந்தை பிறந்ததுல அப்புறம் எனக்கு தைராய்டு லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுத்து அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. இரும்பல்லாம் எதுவும் இல்லை. மறுபடியும் எனக்கு இரும்பலா இருக்கு. எப்பவுமே இரும்பலா இருக்கு, சளி வருது. எவ்வளவு வருஷம் இருக்குமா உங்களோட இருமல்? எவ்வளவு வருஷமா இருக்கு? ஒரு 6 months 1 year கிட்ட இருக்கும் சார். 1 year இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரை காஃபா இருக்குமா இல்ல சளியோட கூடிய இருமலாமா? ட்ரை காஃபா இருக்கும் சார். இருமுனா சளியும் சம்டைம்ஸ் வரும். எனக்கு அந்த மாதிரி வரும்போது கால் வீங்கிடும், ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கும், வேலை செய்ய முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கும் சார். ரொம்ப டயர்டா இருக்கும். மூச்சு கஷ்டம் எதுவும் வருமா உங்களுக்கு? நடந்தா மூச்சு வாங்குறது அந்த பிரச்சனைகள் இருக்குதா? அந்த மாதிரி இருக்காது சார். தூசியில போனீங்கன்னா தூசி அலர்ஜி உண்டா? அலர்ஜி இருக்கு சார். சரிம்மா. இது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. நீங்க நம்ம ரொம்ப காமனா அந்த நிகழ்ச்சியில பார்த்த பிரச்சனை தான் இது. ஒரு ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராப்பர் இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் எடுத்தா கண்டிப்பா இது கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இது கூட ஏதாவது அஜீரண கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஜெயந்தி பேசுறாங்க. டாக்டர் கிட்ட உங்கள்கிட்ட சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க ஜெயந்தி. சொல்லுங்க. டாக்டர், இப்ப என் பொண்ணுக்கு வந்து 17 வயசுல ஒரே சளி இருமலா இருந்துச்சு. சரிம்மா. இப்ப அது மார்பாசத்துல காமிச்சு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு கொடுத்துட்டாங்க, சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. டிபி இருந்தது. சரிம்மா. டிபி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களாமா அவங்க? ஆமாங்க சார். ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிம்மா. ஓகே. அப்ப வீட்ல தான் இருக்கறா. சரிம்மா. இப்ப மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை வராதுங்களா? அவங்களுக்கு இப்ப பசியெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுறாங்களா? நல்லா வெயிட் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றாங்களா? வெயிட் அதே வெயிட்ல இருக்காங்களா? இல்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கறா. நல்லா இருக்காங்க. இப்ப 22 வயசு ஆகுது சார். சரிம்மா. இப்ப வந்து அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப என் தங்கச்சிக்கு சளி இருமல் அது மாதிரி இருக்குது. சரிம்மா. ஓகே. அதே ப்ராப்ளம் தான் அவளுக்கு இருக்குது. சரி. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. நாங்க இருக்குது திருவண்ணாமலை, அவருக்கு. அப்போ அவங்களுக்கும் டிபி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? ஆமாங்க சார். இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சரிமா. இதனால நாங்க அங்க போலாமா, திருச்சி போலாமா? அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இப்போ இது 3 months ஆகுது சார். 3 months ஆகுது. தொடங்க போகுது. ஆமா சார். சரிமா. அவங்க நல்லா குணமடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ?
ஆமா சார். ஆனா அந்த இருமல நம்ம உடம்பெல்லாம் நமிச்சல் எடுக்குது, கை கால்லாம் ஆ வலிக்குது. சரி, அது வந்து டிபி மாத்திரைங்கள்னால அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்களோட சந்தேகம் வந்து மெயினாக வந்து இன்னொரு டிபி பேஷண்ட்டோட நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆனோன்னா நமக்கும் டிபி வருமா வராதா அப்படிங்கிறது. பெரும்பாலும் முதல் 2 வாரம், அந்த 2 வாரம் ட்ரீட்மெண்ட் அப்போ தான் கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட இருந்து நமக்கு டிபி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 2 வாரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 அல்லது 3 வாரம் அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்காங்க, குணமடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரே ரூமில் இருக்கிறதோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. டிபி பேஷண்ட்டோட அந்த ஈவன் அந்த பிளேட்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுறது கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக பரவக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும்போது அந்த முதல் 2 வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் எல்லாருமே ஒரு மாஸ்க், அதாவது அதுக்கு வந்து N95 மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும், அந்த மாஸ்க்கை வேர் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் 3 மாதம் ஆயிடுச்சு, அவங்க நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். ஓகே சொல்லுங்க. டாக்டர், எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. சரிங்க. நான் வந்து ஒரு 40 வருஷமா ஸ்மோக்கரா இருந்தேன். இப்போ 2 இயரா விட்டுட்டேன். எவ்வளவு நாளா மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு? இப்போ இது வந்து 2005ல மூச்சு திணறல் வந்து இதுல இசிஜில தவறா காட்டி ட்ரெட்மில் ஓடும் போது நான் ஆஞ்சியோ பண்ணிக்கிட்டேன். சரிங்க. ஆஞ்சியோ பண்ணும்போது அதுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, ஆஞ்சியோ நார்மல். சரி, ஆஞ்சியோ நார்மல்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. ஆனா அதே இப்போ அந்த சில மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே. அதே தொடர்ந்து எனக்கு இப்போ அந்த மூச்சு திணறல் ஏதாவது கோவமா பேசும்போது இல்ல ஒரு டிவி சீரியல ஒரு டென்ஷனா பார்க்கும்போது கூட அந்த நெஞ்சு அழுத்தம் வருது, மூச்சு திணறல் மாதிரி வருது. யார்ட்டையும் கோவமா பேசும்போது வாய் உளறிடுது. சரி. மூச்சு திணறல் வந்து மேல கீழே. உங்களால நடக்க முடியுதா? நல்லா நடக்கிறீங்களா? நடக்கிறேன் சார். நடக்கும்போது நெஞ்சு அடைப்பு, நடக்கும்போது நெஞ்சு அடைப்பு இல்ல மூச்சு கஷ்டம்